ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சுரக்காய் சப்பாத்தி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். இந்த சுரக்காய் வந்து ஏன் இத்தனும் இருக்குன்னா, நான் கொஞ்சம் சமைச்சிட்டேன், கொஞ்சம் தான் இருந்துச்சு. இதை வச்சு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்க விதைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து துருவி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க கிரைண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். துருவி எடுத்துக்கலாம். நான் துருவி தான் எடுத்துக்க போறேன். பாருங்க, துருவி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் பிடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு மிளகாய் பிடி வேணாம் அப்படின்னா நீங்கள் கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி துருவியே வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சுரக்காய், பச்சை மிளகா, இஞ்சி போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி போடலை இன்னைக்கு. நான் மிளகாய் பிடியும், மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன். கஸ்தூரி மேத்தி போட்டால் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதனால கஸ்தூரி மேத்தி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான். இப்போ மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு தான் மாவு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. சுரக்காயில தண்ணி இருக்கும், அதனால நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒருவேளை தண்ணி உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் தெளிச்சிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைவில் அதே மாதிரி தான் பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு லைட்டாக பெரட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. இப்போ நமக்கு தேவையான உருண்டைகளை எடுத்து சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் மாவு திரட்டிட்டு சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஆட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. நீங்கள் இந்த மாதிரி அதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி, இந்த மாதிரி சுரக்காய் அங்கங்கே தெரியாமன்னா நீங்கள் கிரைண்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே போல் எல்லா சப்பாத்தியும் எடுத்துக்கலாம்.
இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். ஒருவேளை சைட் டிஷ் வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம்.